ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா கேசரி நல்லா தலை நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகின அப்புறமா முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து பொன்னிறமா வறுத்த அப்புறமா இது அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னைக்கு 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த நெய்யிலேயே போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ கப் அளவில் 1 கப் ரவை, கிலோ அளவில் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலேயே வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதை நல்லா வறுத்துட்டு இதை பிளேட்ல வந்து நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கும் போது நம்ம கேசரி கிண்டுறப்ப சில டைம் வந்து கெட்டியாயிடும், கெட்டியா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்த்தோம்னா நல்லா வந்து அந்த மாதிரி ஆகாம இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருமா. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ரவா கேசரி வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரவை வந்து சேர்த்துடலாம். ரவை சேர்த்துட்டு உடனே வந்து கிளற ஆரம்பிச்சிடுங்க. பாருங்க, இப்போ வந்து ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஈக்குவலாக வந்து ரவையும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம கிண்டிக்கலாம். பாருங்க, சர்க்கரைலாம் நல்லா வந்து உருகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்பயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆறுனப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாயிடும், பட் நல்லா தலைன்னு இருக்கும். இப்போ வந்து முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ இதான் இப்படியே வந்து வேற பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.